ஈஸியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0 0 இருக்குது, 0க்கு 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. மீதி இருக்கக்கூடிய நம்பரை மல்டிபிள் பண்ணுங்கள். 5 8 40, 0க்கு 0 கேன்சல், 4 2 8, 0க்கு 0 கேன்சல், 7 6 42. ஓகேங்களா? அடுத்த கணக்குக்கு நீங்களே என்ன பண்ணுங்கள், ஆன்சர் கண்டுபிடிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இல்லை. அப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, தள்ளி ஸ்தானம் அமைக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 15 இருக்குது. மல்டிபிள் பண்ணால் 30. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அடுத்தது இங்கே 10 இருக்குது, இங்கே 35 இருக்குது. 1ஆல் பெருக்குன்னா அதே தான் வரும், 35. ஸோ இதில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு ஆன்சர் நீங்களே போடுங்க. ஓகேங்களா? ஸோ இது 2 கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.